சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. நடிக்க ஆரம்பிச்சது ரமணா தான் என்னுடைய முதல் படம். கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டேன். இந்த படத்தை அவருடைய இயக்குனர், நான் அதுக்கு முன்னாடியே துணை இயக்குனரா இணை இயக்குனரா இருக்கும்போது அவர் படங்கள்ல நான் வேலை செஞ்சிருக்கிறேன். அந்த அறிமுகத்தில் ஆஸ் யூஷுவல் இதுலயும் வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் கேரக்டர் தான். கரெக்டா ஆகஸ்ட் 25, 2023 அன்னைக்கு அவர் கூப்பிட்டாரு. நான் சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு. நீங்க கண்டிப்பா வந்து நடிக்கணும் அப்படின்னு. ஆகஸ்ட் 25 கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு 2023. நான் சொன்னேன் சார் நான் வரலங்க அப்படின்னு. இல்லை நீங்க கண்டிப்பா அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் 2 மணிக்கு மேல நான் வரேன் அப்படின்னு. தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு 2 மணிக்கு தான் நாங்கள் போய் நடித்தேன். என் வாழ்க்கையில் இந்த படம் மறக்கவே முடியாது. வள்ளுவன் அருமையான எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் டைட்டில். அதோட இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இசையமைப்பாளர் அஸ்வத் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா அப்படின்னா தெரியும், ஏன்னா நாங்கள் தியரி படிச்சிருக்கிறோம் பிலிம் இன்ஸ்டியூட்ல. சினிமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து கேமரா. 1839 வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சினிமா. 1878 மறு உருவம் வந்தது இந்த சினிமாவுக்கு. சார்லஸ், தாமஸ் ஆல்வா எடிசன், லூமியர் பிரதர்ஸ் இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சினிமாவில் இந்தியாவில் 1918 தாதா சாஹிப் பால்கே அவர்கள் ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்னு ஒரு படத்தை முதலாக உருவாக்கினார். தமிழ்ல நடராஜ முதலியார் அவர்கள் உருவாக்கினார். நம்ம படிச்சிருக்கிறோம் சினிமாவில். காளிதாஸ் நம்மளுடைய முதல் திரைப்படம் 1931. ஃபர்ஸ்ட் உலக சினிமா படம் ரவுண்டே கார்டன் சினிமா சீன். ரவுண்டே கார்டன் சீன். இதை ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சினிமாவில் நீங்க நான் எல்லாரும் இருக்கிறது கடவுளின் வரப்பிரசாதம். சினிமா வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அண்ணன் செல்வமணி அண்ணன் வந்து 24 கிராஃப்டையும் அவர் வந்து ஹேண்டில் பண்றாருன்னா சாதாரண விஷயமா? சினிமா தெரிஞ்சாதான் அதை பண்ண முடியும். அதை பண்றார் அண்ணன் செல்வமணி அவர்களும் சரி, இயக்குனர் சங்க தலைவர் அண்ணன் ஆர்வி உதயகுமார் ஆகட்டும், அப்புறம் இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்கள். நான் நிறைய படங்கள் பண்ணா கூட இனிய ஈஸியா கொண்டு போய் சேர்த்து விட்டது வந்து அண்ணன் படம் தான், திருப்பாச்சி தான். பேசாம ஊருக்கு வந்தமா போனோமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலையாரி. எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆடை வெட்டுறது ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு படத்தை எனக்கு கொடுத்து, அதுக்கு பிறகுதான் நான் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன். பேரரசு சார் இந்த நேரத்தில் இந்த மேடையில நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.